நாம் இப்போ இந்த வீடியோவில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. 1 கப் பாசுமதி அரிசி எடுத்துக்கோங்க. நன்றாக அலசி 1/2 அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க. அரிசி வேக வைப்பதற்கு தண்ணீரை கொதிக்க வைத்து அதில் உப்பு சேர்த்து அரிசியை இப்போ போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அரிசி குழையாமல் ஃப்ரைட் ரைஸ் செய்வதற்கு இந்த மாதிரி பக்குவத்தில் வடித்து எடுத்துக்கலாம். 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க. சிக்கனை பொடியாக நறுக்கிக்கோங்க. மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1/4 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிங்க. ஃப்ரைட் ரைஸில் சேர்ப்பதற்கு இப்போ நம்ம முட்டை பொரித்து எடுத்துக்கலாம். 2 முட்டை எடுத்துக்கோங்க. உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து நன்றாக கலக்கி வைத்துக்குங்க. எண்ணெய் ஊற்றி முட்டையை ஊற்றி இதே மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். தீயை குறைந்த அளவு வைத்து இதுபோல் முட்டை வறுத்து எடுத்துக்குங்க. ஃப்ரைட் ரைஸ் செய்வதற்கு சிக்கனை நம்ம இப்போ பொரித்து எடுத்துக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. சிக்கன் துண்டுகளை எண்ணெயில் சேர்த்துக்குங்க. எண்ணெயில் சேர்த்து நன்றாக வறுத்து எடுத்துக்கலாம். சிக்கன் பொரிப்பு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதும் நறுக்கி வைத்துள்ள பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வதங்கியதும் 1/4 கப் கேரட், 1/4 கப் குடைமிளகாய், 1/2 கப் வெங்காயத்தாள் சேர்த்து நன்றாக வதக்கிக்கிங்க. சாதத்திற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. நன்றாக மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்குங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கோம்ல அரிசி, பாசுமதி அரிசி, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். சேர்த்து நன்றாக கலந்து விட்டுக்குங்க. இதனுடன் இப்போ நம்ம பொரித்து வைத்துள்ள முட்டை வறுவல் சேர்த்துக்கலாம். பொரித்த சிக்கனையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நன்றாக கலந்து விட்டுக்குங்க. மிகவும் ருசியான சுவையான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது போல் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.